ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணேன். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த வேலையை ஆரம்பித்தாலும் நான் டீ குடிச்சிட்டு தான் ஆரம்பிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேபிட் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இஞ்சி போட்டு ஒரு சுட சுட டீயை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படி சொல்லிவிட்டு டீ போட ஆரம்பித்தேன். அரிசி வந்து இதுக்கு எவ்வளோ தேவை, நான் 6 பேருக்கு செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். 6 பேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான அளவுக்கு அரிசியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ டீ போட்டு முடிச்சுட்டு ஒலை வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். டீ போட்டு முடிச்சுட்டு சுட சுட அந்த டீயை குடிச்சிட்டு அம்மா கிட்ட அப்படியே மொக்க போட்டு கொஞ்சம் நேரமாக டீ நல்லா குடிச்சிட்டு ஒலையும் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒலை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோபி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றதுனால காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும் இல்லையா? ஸோ ஹாட் வாட்டரில் போட்டு வைக்கலான்ட்டு காலிஃப்ளவரையும் க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டுட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கேரட் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆனியன், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கோஸ், அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், பெப்பர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக. அவ்வளோதான் நினைக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ பீன்ஸையும் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணணும். சைட் பை சைட் வந்து நான் அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த காயெலாம் அது வரைக்கும் ஊறுற வரைக்கும் இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சாதத்தை ஒரு 7 மினிட்ஸ் ஆல்ரெடி ஊற வச்சதுனால 7 மினிட்ஸ் கூட டைம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் வேறையாக இருக்கும் போதே வடிச்சிட்டா அந்த ஹாட்லேயே அது இன்னும் கொஞ்சம் வெந்துடுது. ஸோ அது வந்து அப்போ தான் நல்லா தளன்னு இருக்குது, இல்லைன்னா வந்து அழிஞ்சிடுது சாப்பாடு. ஸோ அதனால் சாப்பாடும் நான் ரெடி பண்ணி வடித்து வச்சுட்டேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் கட் பண்ணோடனே நம்ம எல்லாத்தையும் வதக்கி அந்த சாப்பாடை போட்டு கிளற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வேலை. ஸோ கோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. 6 பேர் செய்யறதுக்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காலிஃப்ளவரை பொரித்து எடுத்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறேன். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது வதங்கின உடனே கட் பண்ணி வச்ச கேரட், கோஸ், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கேப்சிகம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதே மாதிரி உப்பு போட்டோம் அப்படின்னா, நான் எல்லா சமையலுமே வெங்காயம் தக்காளி போட்டோடனே உப்பு போட்டுருவேன். அப்போ தான் ஈஸியாக வதங்கிடும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து உப்பு சீக்கிரமாக போட்டுட்டா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அதனால் எடுத்தோடனே நான் வந்து உப்பு போடலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை போட்டேன்.
சர்க்கரை போட்டால் இந்த காய் வந்து வதங்காது, கலர் மாறாது. வதங்கும், கலர் மாறாது, அப்படியே இருக்கும். காயோட கலர் வந்து அப்படியே இருக்கும். அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுவேன். அதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாப்பாடு ரைஸ் போட்டு கிளறும் போது ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்குன்னு வதக்கிடலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கடாயில் மாற்றிட்டேன் சாப்பாடு. எனக்கு ஒரு கடாயில் இடம் பத்தாது, அதனால் 2 கடாய்க்கு மாற்றி 2 பக்கமாக செஞ்சிட்ருந்தேன். ஸோ இப்போ ரைஸ் போட்டுட்டு ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் வந்து இந்த வாட்டி மிளகாத்தூளே போடலை, வெறும் பெப்பர் மட்டும் போடலாம் அப்படின்றதுக்காக வெறும் பெப்பர் மட்டும் தான் போடுறேன். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா பெப்பரும் போட்டுட்டேன். அப்புறம் இன்னும் என்னென்னா, நம்ம என்ன தான் செஞ்சாலும் அது வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு கொஞ்சம் போட்டால் தான் அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. அப்படி இல்லைன்னா அது நார்மல் காய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். சும்மா லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். நறுக்கிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக அப்பப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ.